அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர் தாக்கம், அத்தியாவசிய சேவைகள் குறித்து ஜனாதிபதி விளக்கம். QR முறைமையில் எரிபொருள் விநியோகம். அரச ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு சென்றவர்கள் கைது. லாபத்தில் லொரி சக்கரங்களுக்குள் சிக்கி பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. வீதியை கடக்க முயன்ற இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம். பூங்காவில் குப்பை தொட்டிக்குள் இருந்து ஆணொருவரின் உடலம் மீட்பு. தொடர்வென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட நிறுவன தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது குறிப்பாக சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடற்தொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்தந்த துறைகளில் தற்போதைய எரிபொருள் தேவைகள் குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களினால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி சுகாதாரத்துறை போன்றவற்றுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு கேட்டுக்கொண்டார். அதேபோன்று வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்து மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் செயலாளர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து முன்கூட்டியே எதிர்வு கூற முடியாது என்பதால் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும், அதற்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறையை மேலும் முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள டிஜிட்டல் குறியீடு முறையில் காணப்படும் குறைபாடுகளை மிக விரைவில் திருத்தி அமைத்து அதனை புதுப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் உருவாகும் புதிய நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியான கண்காணிப்புடனும் அவதானத்துடனும் இருக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக முடிவெடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சவால்களுக்கான மாற்று வழிகளை கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், இதற்காக பரஸ்பர புரிந்துணர்வுடன் விரைவாக செயற்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதார ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமிகே ஆகியோருடன் சுகாதாரம், கல்வி, கைத்தொழில் மற்றும் கடற்தொழில் அமைச்சுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. QR முறையின் கீழ் வழங்கப்பட உள்ள எரிபொருள் விநியோகம் முற்றிலும் போதுமானதாக இல்லை என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர். அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பகுதிகளில் கடமையில் உள்ள சிறப்பு மருத்துவர்கள், தர மருத்துவர்கள் மற்றும் நிர்வாக மருத்துவர்கள் தங்கள் கடமைகளை செய்ய மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அறிவிக்கப்பட்ட QR முறையில் தாங்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து தீர்வுகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு சுகாதார சேவை மற்றும் சுகாதார ஊழியர்களையும் கேட்டுக்கொள்கின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பான தீர்மானங்கள் வெளியாகியுள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கான அரசு சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த தீர்மானங்களை அரசு சேவை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடமாற்றங்கள் நடைமுறையாகும் திகதி குறிப்பிடப்படாத அனைத்து இடமாற்ற உத்தரவுகளுக்கும் குறித்த திகதியிலிருந்தே நடைமுறைக்கு வர வேண்டும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்மானங்கள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 2026 வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை பெற்றுள்ள அனைத்து அதிகாரிகளும் குறித்த திகதியில் தமது புதிய சேவை நிலையங்களில் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது.
மேலும் அரசு சேவை ஆணைக்குழுவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பான கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலையை தரிசிக்க சென்ற 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மஸ்கெலியா மவசாக்கலை சோதனை சாவடியில் சோதனை செய்த போதே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவனொளி பாதமலையினை தரிசிப்பதற்காக நேற்றைய தினமும் இன்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் வாகனங்களூடாக வருகை தந்து கொண்டிருப்பதனால் சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் சோதனையின் போது 3 நபர்களும் இன்றைய தினம் சோதனையின் போது 5 நபர்களுமாக மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களிடமிருந்து ஐஸ், கஞ்சா, போதை மாத்திரைகள், கஞ்சா கலந்த மதனமோக்கியம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் கொழும்பு, களத்துறை, காலி, எம்பிலிப்பட்டிய உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியின் மயானத்திற்கு முன்பாக இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பெண் வீதியில் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக எதிர் திசையில் வந்த லொரியின் சக்கரங்களுக்குள் சிக்கி அவர் நசுங்கியுள்ளார். இவ்விபத்தில் படுகாயமடைந்த மகாவெவ பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண் ஸ்லாபம் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை இந்த விபத்தில் மேலும் சிலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஸ்லாபம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கேகாலை துல்கிரிய பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அபேபுச திசையிலிருந்து வாரியகொட திசை நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் துல்கிரிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி வரக்காப்புல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 19 வயது உயர்தர மாணவர் சொந்த தங்கையாகிய 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கியுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விசாரணைகளின் போது அண்ணன் மற்றும் தங்கை நீண்டகாலமாக உடல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களின்படி குறித்த மாணவி பருவமடையாத போது அவர் 12 வயதாக இருக்கும்போது 14 வயது அண்ணனால் உடல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இத்தகைய நிலையில் தந்தை இறந்துவிட்டதால் தாயார் வேறு திருமணம் செய்து வேறு இடத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அண்ணன் மற்றும் தங்கை தாயாரின் சகோதரியுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்ந்ததாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவின் கோவன்ட்ரி பகுதியில் உள்ள பூங்கா ஒன்றில் குப்பை தொட்டிக்குள் இருந்து ஆணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் கோவன்ட்ரி டெய்ம்லர் வீதிக்கு அருகிலுள்ள கேஷ் பூங்காவில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் அங்கிருந்த குப்பை தொட்டிக்குள் மனித உடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உயிரிழந்தவர் சுமார் 40 முதல் 50 வயதுடைய ஆண் என தோராயமாக கணிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. குறித்த நபர் வேறொரு இடத்தில் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என்றும் பின்னர் அவரது உடல் அடையாளத்தை மறைக்கும் நோக்கில் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டு வீசப்பட்டிருக்கலாம் என்றும் புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இந்த மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளை கண்டறியும் நோக்கில் பூங்காவை சுற்றியுள்ள CCTV கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் அந்த நேரத்தில் அப்பகுதியை கடந்து சென்ற வாகனங்களின் டேஷ் கேம் காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தை பாதுகாப்பிற்கு உட்படுத்தியுள்ள காவல்துறையினர் பொதுமக்களிடமிருந்து மேலதிக தகவல்களை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள
அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.